இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபாவளிக்கு ஸ்வீட்லாம் வரும், வந்தா வாங்கி வச்சுக்கோ. நான் பக்கத்துல இருக்கிற பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. தீபாவளிக்கு எதுக்குமா ஸ்வீட் கொடுக்குறாங்க? தீபாவளின்றது பெரிய பண்டிகைப்பா, அதனாலதான் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் போய் ஸ்வீட் கொடுப்பாங்க. அதான் ஏற்கனவே அவங்க வீட்டுல ஸ்வீட் இருக்குல்ல, இல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. நான் ஸ்கூல்ல இருந்து வர வழியில ஒரு ஹோம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாமா? இதானே நான் வாங்கி தரேன், நம்ம 2 பேரும் போய் கொடுத்துருந்துரும். அப்புறம் தீபாவளிக்கு நிறைய பட்டாசுலாம் வாங்கி வச்சிருக்கேன். அண்ணன் வந்து 2 பேரும் பத்திரமா வெடிக்கணும்னே. சரிம்மா. ஏங்கா அவன் சின்ன புள்ள தானே, அவன் கேட்டவனே ஓகே சொல்லிட்டீங்க. தீபாவளி அன்னைக்கு காசு இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, காசு இல்லாதவங்க பாவம் தானே. நம்மளால முடிஞ்சு செஞ்சு அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதனாலதான் அவன் கேட்டவனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பில் போடுங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க, உன் கூட யாரும் வரலையா? ஆமா, ஏது உனக்கு காசு? நான் ஒன்றும் இல்லை, 2000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அதான் நான் டாய்ஸ் வாங்க வந்தேன். 2000 ரூபாய்க்கு உனக்கு டாய்ஸ் கொடுத்தா உங்க அம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க அம்மா நம்பர் இருக்கா தெரியா? நான் வேணா உங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு தரேன். இதுல என் அம்மா நம்பர் இருக்கு, பேசிட்டு கொடுங்க. ஹலோ, நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில இருந்து பேசுறேன். உங்க புள்ள 2000 ரூபாய்க்கு டாய்ஸ் கேட்கறான், கொடுக்கட்டுங்களா? அப்படிங்களா? நான் வேற பயந்தே போயிட்டேன். சரி, ஓகே. அந்த தம்பி போன வாரமே இந்த டாய்ஸ் வந்து பாத்துட்டு போயிட்டான். உன் அண்ணன் பர்த்டே கிஃப்ட் வாங்க வந்தியா? ஏன் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி தரலாம்ல? இந்த 2000 ரூபாய் சேர்க்கறதுக்கு உனக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? காசா முக்கியம் என்ன, சந்தோஷம் தான் முக்கியம். என்னங்க நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன், ஏன் சோகமாவே இருக்கீங்க? பையனோட மிஸ் ஃபோன் பண்ணாங்க, ஒழுங்காவே படிக்க மாட்டானா. அவனாவது நல்லா இருப்பான்னு நினைச்சேன். நான் கஷ்டப்படுறதெல்லாம் கடைசியில வீணாயிடும் போல இருக்கு. அவனுக்கு படிப்பை தவிர வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவனுக்கு வெள்ளையா இருந்தா ரொம்ப பிடிக்கும், எப்ப பாரு கிரவுண்ட்லயே தான் இருப்பான் அவன். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கணும், அதுலயே விட்டுற வேண்டியதுதானே? அதெல்லாம் சரி வருமா? நல்லா படிச்சோமா, கை நிறைய சம்பாரிச்சோமான்னு இருக்கணும். உங்களுக்குலாம் என்ன, நல்லா படிக்கணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அந்த வாழ்க்கையை அதுக்குள்ளேயே ஓட்டிக்கணும், அதானே? ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அவனை ஸ்போர்ட்ஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. யாருக்கு தெரியும், அவன் அதுல கூட பெரிய ஆளா வரலாம்ல. நீங்க சொல்றதான் கரெக்ட், அவனுக்கு பிடிச்சதே அவன் செய்யட்டும். எனக்கு பிடிச்சத செய்ய முடிக்கலாமா? உனக்கு பிடிச்ச விஷயத்த தாராளமா பண்ணலாம், இது உன் வாழ்க்கை. எப்படி வாழணும் நீ தானே முடிவு பண்ணணும். நீங்களா கால் பண்ணி என்ன வர சொன்னீங்க? 2-3 நாளைக்கு முன்னாடி எங்க கடைக்கு ஏதாவது மெட்டீரியல் வாங்க வந்திருந்தீங்களா? ஆமாங்க, நாங்க வெளியூர் சொந்தக்கார கல்யாணத்துக்காக வந்திருந்தோம், அப்படியே நாங்க இங்க கடைக்கு வந்தோம். இந்த பேக் உங்களுதான் பாருங்க. ஆமாங்க, இது என் பேக் தாங்க, இங்கே வச்சுட்டு போயிட்டேன். நான் ஒரு ஞாபக மருந்து கேசுங்க, எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு என் வீட்டுல இருக்கிறவங்க என்னை திட்டியே தீர்த்துட்டாங்க. நானுமே கவனிக்கல, என் புள்ளதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அதுல உங்க போன் நம்பர் இருந்ததா, அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆமா, இந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? பாத்தனே, அதுல பணமும் கொஞ்சம் நகை இருந்தது. யாருமே இந்த பேக் பத்தி உங்ககிட்ட விசாரிக்கல, நீங்களே இந்த பேக் எடுத்து இருந்திருக்கலாம்ல. என் பிள்ளைங்க என் கூட கடையில தான் இருக்காங்க, நான் செய்யற ஒன்னொன்றையும் பார்த்துன்னு தானே இருக்காங்க. அவங்களுக்கு தப்பான உதாரணமா இருக்க நான் விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது. ஒருவேளை தப்பு நடந்ததுன்னா அது ஒத்துக்கவும் தெரியணும். ஏன்னா பசங்க நம்மளை பார்த்தானே விளையாடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். சில்வர்ல வாட்டர் பாட்டில் தாங்க. இந்தாங்க, டிஸ்கவுண்ட் போக 200 ஆச்சு. 150 ரூபாய்க்கு கொடுங்க. அவ்வளோலாம் வராதுடா, நானே டிஸ்கவுண்ட் போக தான் சொல்றேன். எவ்வளவு லாபம் வச்சு விக்கிறீங்க? ரேட்டு கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாதான் என்ன? நம்ம கடையில ரீட்டைலும் பண்ணுவோம், ஹோல்சேலும் பண்ணுவோம், ரேட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அப்ப ரேட்டை குறைச்சு தர மாட்டீங்க? இந்தாங்க காசு. ஆமா, நீங்க எந்த ஊரு? நாங்க சென்னைக்கு அக்கா புள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கோம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அதனாலதான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்கள நல்லபடியா பாத்துப்பாங்க. அதை நம்பிதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த கடைக்கு தான் வருவோம். சரிக்கா, நான் வரேன். அவங்க அம்மா கோவமா பேசுனாங்களே, உங்களுக்கு கோவமே வரலையா? நம்ம கோவப்பட்ட கஸ்டமர் இழந்துருவோம்ப்பா, தேவைப்படாம கோவப்படக்கூடாது. அப்படி கோவப்பட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம இழந்துரும்.